திருக்குர்ஆனை நாம் எவ்வளவு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்? திருக்குர்ஆனுடைய தொடர்புகளை பத்தி நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 185 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது அப்படிங்கிறான். இந்த குர்ஆன் எப்ப அருளப்பட்டிருக்கு? ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த திருக்குர்ஆன் ஏன் ரமலான் மாசத்தில் அருளப்பட்டது, எதற்காக அருளப்பட்டதுன்னு அடுத்தடுத்த வரல சொல்றான். அடுத்து என்ன வரல சொல்றான்? குதலின் நாஸ், இது மனிதர்களுக்காக அருளப்பட்டது. இது எதற்கு, யாருக்காக அருளப்பட்டது? திருக்குர்ஆன் ரமலான் மாசத்தில் அருளப்பட்டது. யாருக்காக அருளப்பட்டது? மனிதர்களுக்காக அருளப்பட்டது. சரி, மனிதர்களுக்காக நேர்வழி காட்டுவதற்கு அது அனுப்பப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அந்த நேர்வழி என்ன வழி? நேர்வழி சொல்லிட்டாங்க அல்லாஹ். அது என்ன வழின்னு அல்லாஹ்வே அடுத்த வசனத்துல சொல்றான், பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தையும் பொய்யை விட்டு உண்மையும் தெள்ள தெளிவாக இது காட்டும். அசத்தியத்திலிருந்து சத்தியத்தையும் பொய்யிலிருந்து உண்மையும் தெள்ள தெளிவாக இந்த திருக்குர்ஆன் காட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஒற்றை வசனம் தான் இந்த பயான. ஓகேங்களா? கொஞ்சம் விரிவா பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் ரமலான் மாசத்துல அருளப்பட்டதுப்பா. யாருக்காக அருளப்பட்டது? மனிதனுக்கு நேர்வழி காட்டப்பட்டது, நேர்வழிக்காக அருளப்பட்டது. எப்படியாப்பட்ட நேர்வழி? அசத்தியத்தை விட்டு சத்தியத்தையும் பொய்யை விட்டு உண்மையும் தெள்ள தெளிவாக காட்டு அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா. ஆனா அப்படி சொல்லப்பட்ட அல்லாஹ் இறக்கப்பட்ட அந்த மகத்துவம் மிக்க இந்த குர்ஆனை நாம தமிழ்ல படிக்கிறோமா, ஓதுகிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் முஸ்லிம், என்னுடைய அப்பா அம்மா முஸ்லிம், என்னுடைய தாத்தா பாட்டி முஸ்லிம், என்னுடைய பாட்ட முப்பாட்ட முஸ்லிம், பரம்பரை பரம்பரையாக நான் முஸ்லிமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா முஸ்லிமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா தமிழ்ல திருக்குர்ஆனை படிக்கல, தெரியல, அறிந்து வைத்திருக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும்ல. இந்த மார்க்க விஷயத்தையுமே உலக விஷயத்தை அப்படி கம்பேர் பண்ணுங்களேன். உலக விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அந்த உலக விஷயத்தையும் மார்க்க விஷயத்தையும் அப்படி கம்பேர் பண்ணுங்களேன். ஒரு மனிதர் பிளாட்பாரத்தில் வியாபாரம் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. பிளாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையும் பிளாட்பாரத்தில் வியாபாரம் பார்க்க விரும்புவாரா, விரும்ப மாட்டாரா? விரும்ப மாட்டாரு. ஏன்? அடிக்கிற வெயில் அவர் தலையில சுகர் அடிக்கும், பேயிற மழை அவர் தலையில தான் பேயும். பொருளை காப்பாற்றணும், இல்ல வீணா போயிடும். உண்டா இல்லையா? அப்படி ஒவ்வொரு விளிம்புநிலை மக்களும், அன்றாடம் கஷ்டத்துல கண்ணீர்ல உழலக்கூடிய மக்களும் தன்னுடைய மகன் ஒரு 10th முடிச்சுட்டான், 12th முடிச்சுட்டான், கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா கையில காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் வித்து படிக்க வைக்கிறாங்களா இல்லையா? நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் தான் கஷ்டத்துல உழந்துகிட்டு இருக்கேன், என் பிள்ளையாவது நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு எல்லா தாய் தகவலும் நினைக்கிறவங்க நினைக்கலையா? நான் படிக்கும்போது படிக்கிறதுக்கு வழியே இல்ல, செருப்பு வாங்க செருப்பே இல்ல, நல்ல ஆடை கிடையாது, குடும்பத்துல கஷ்டம், அரபைக்கு தான் சாப்பாடு, என் புள்ள அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடக்கூடாது, நான் கூலி வேலை பார்க்கிறேன், மூட்டை தூக்குறேன், ஒரு கடையில வந்து வேலைக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன், என் புள்ள அப்படி இருக்கக்கூடாது, நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை அக்கறை வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவனுக்கு கிடைக்கணும், சௌகரியங்கள் கிடைக்கணும் ஏற்பாடு பண்றாங்களா இல்லையா? நீங்க மார்க்கத்தையும் உலகத்தை அப்படி கம்பேர் பண்றாங்க, அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும் என்ன தாய் தகவல் நடப்பானா? நானே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் பையன் போய் படிக்கணுமா, அவனும் கூலி வேலை பார்க்கட்டும். நானே பிளாட் பாத்திர கடை போட்டுக்கிட்டு இருக்கேன், என் பையன் படிக்கணுமா, அவனும் பிளாட் பாத்திரம் இருக்கட்டும். ஏன் தாய் தகப்ப எனக்கு எந்த சொத்து சேர்த்து வைக்கவே இல்லை.
நான் தான் கையை விட்டு கருணை பாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஏன் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், நான் ஏன் பிள்ளைக்கு நான் வந்துகிட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த தாய் தகப்ப நினைப்பானாங்க? நினைக்க மாட்டான். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை வளமையா வாழணும் அப்படின்னா எல்லா தாய் தகப்ப நினைப்பான். ஆனா இந்த மார்க்க விஷயத்துல நான் ஓதலைங்க, எனக்கு இப்ப 50 வருஷம் ஆச்சு, 60 வயசாச்சு, 40 வயசாச்சு, 30 வயசாச்சு, இவ்வளவு வருஷமா நான் முஸ்லிமாவே இருந்துகிட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் முஸ்லிமா வாழ்ந்து திருக்குறான தொட்டு பார்க்கவே இல்லை, எடுத்து ஓதவே இல்லை, தமிழ் அர்த்தமே புரியல, என் பிள்ளையாவது படிக்கட்டும், என் பிள்ளையாவது ஓதட்டும், அந்த திருக்குறள் அல்லாஹ் என்ன சொல்றான் ஏது சொல்றான் அப்படி அறிஞ்சு புரிஞ்சு விளங்கட்டும் அப்படின்னு எந்த தாய் தந்தையாவது நினைக்கிறோமா? இந்த முஸ்லிம் சமுதாயம் அப்படி நினைக்குதா? ஏன் உலக விஷயத்துக்கு அக்கறை காட்டக்கூடிய இந்த சமுதாயம், உலக விஷயத்திற்காக காட்டக்கூடிய அக்கறை காட்டக்கூடிய இந்த தாய் தந்தைய மார்க்க விஷயத்திற்காக எப்படி நடந்துக்கிறோம்? திருக்குறான் தமிழ்ல படிப்பதற்கும் திருக்குறான் ஓதுவதற்கும் யாரும் ஒரு முன்னெடுக்கிறீங்களா இல்லையா? யாருமே கிடையாது. திருக்குறான்ல அரபில ஓத சொன்னா எத்தனை பேர் ஓதிடுவாங்க? 5 வயசு பிள்ளைக்கு நீங்க வந்து திருக்குறானை படித்து கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அலிப தேச சேரு சபரு அப்படின்னு ஒரு 5 வயசு பிள்ளை வந்து படிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 8 9 வயசுல என்ன நேரம் முழுமையா திருக்குறளை முடிச்சிடும், சரளமா படிக்கும், சரளமா ஓடும். இங்க இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு திருக்குறளை ஓத தெரியுமா அப்படின்னு கேட்டா 3/4 பேர் 1/2 பேர் கை தூக்கிடுவீங்க.